இன்னைக்கு ஃபைனல் டே ஆஃப் 7 டே ஸ்டடி சேலஞ்ச் வித் டாக்டர் அர்னி. லெட்ஸ் கோ. இது வரைக்கும் டோட்டலாக 2 பேருமே 60 ஹவர்ஸ் படிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு யார் அதிகமாக படிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. அவங்களுக்கு தான் பிரியாணி. எப்படி இருந்தாலும் பிரியாணி எனக்கு தான். சரி வின் பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லி காலங்காத்தாலே நான் பாட்டு ஏஞ்சி படிச்சுட்டே இருக்கேன். படிக்கிறேன் படிச்சுட்டே இருக்கிறேன். சாப்பிட மட்டும்தான் ஏஞ்சி அந்த இடத்த விட்டு அவ்வளோதான். அப்படியே உட்காந்த இடத்துல அப்புறம் வந்து டைமரில் வந்து ஒரு 4.5 hours வந்துருச்சு. நான் போய் அவங்க கிட்ட டைம் கேட்குறேன். அவங்க வந்து 3.5 hours தான் படிச்சிருக்கேன் அப்படின்னாங்க. அவ்வளோதான். இப்போ நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். இப்படியே படிச்சுட்டே போனாலே வின் பண்ணிடலாம். ஏன்னா 1 hour லீடிங் ஆகிடுச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. ப்ரோ என்னடா அதான் 1 hour லீடிங்கில் இருக்கீங்களே, ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படிங்கிற. இருந்தாலும் அந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரின்னு ஒரு 5 நிமிஷம் போய் படுத்தேன். ஏஞ்சி பார்த்தா 2 hours. அப்புறம் நான் பிரேக்கே விடாமல் படிச்சுனே இருந்தேன். படிச்சுனே இருந்தேன். தலைலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால படிச்சுட்டே இருந்தேன் பிரியாணிக்காக. அப்புறம் மறுபடியும் கேட்டேன், எவ்வளோ நேரம் படிச்சிருக்கீங்கன்ட்டு. 8 hours படிச்சிருக்கேன் அப்படின்னாங்க. நான் அப்போ தான் 7 hours படிச்சிருந்தேன். ஒரு கேஸ்னா நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. அப்புறம் என்ன, டே முடிஞ்சு. அவங்க வந்து 13 hours படிச்சிருந்தாங்க. நான் வந்து 12 hours தான் படிச்சிருந்தேன். தோத்துட்டேன். செவன் டே ஸ்டடி சேலஞ்சில் அர்னி தான் வின் பண்ணாங்க. அவங்களுக்கு தான் பிரியாணி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அர்னி. ஸோ இதுக்கு மேலே எதனா வந்து சேலஞ்ச் போட்டுனா வந்து குரூப் சேலஞ்சாக தான் இருக்கும். நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸ்டேட்டஸ் போடுறேன் பாருங்கள். வேணா வந்து ஜாயின் பண்ணுங்கள். பை பாய். ப்ரோ அந்த வாட்ச் மட்டும் ஒரு 5 நிமிஷம்.